மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. பட்ஜெட்னால ஏதாவது இம்பேக்ட் வருமா அப்படின்னா இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள்கிட்ட இருக்க கோல்டு வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்கன்ற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா சார்? ஒரு வசதி படைத்தவர்கள்ட்டையும் பிளாக் மணியாக போய் அது அடங்கி உட்காந்துருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும். அவங்கள்ட்ட இருக்கிறத அவங்களுடைய நோக்கம் அதுதான். இன்றைக்கி 500 ரூபா நோட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 கோடி ரூபா பணம் அப்படின்னாலே அது பெரிய அதை கூட ஒழிச்சு வைக்க முடியாது. அதுக்கு சொல்ல வரேன், அந்த 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கத்தை வைக்கணும்னா பேக்கெட்டில் போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி விலைவாசியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 3.5 கிலோன்றது 3 பார் தான். 3 செல்ஃபோன் எடுத்து நாம் இந்த பேக்கெட்டில் போட்டுட்டோம்னால முடிஞ்சு போச்சு 5 கோடி ரூபாய். பெரிய பெரிய பண முதலைகள் கணக்கில் வராத பணத்தை சம்பாரிச்சுட்டு அதை எல்லாமே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வரைமுறை திட்டமே தவிர அதுக்கு சாமானிய மக்கள் கலக்கம் அடையணுன்ற அவசியமே கிடையாது. இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. வருமான வரி தாக்கல் செய்கிறதுல சரியாக பண்ணலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா 100% அபராத தொகை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படி தான் கொண்டு வராங்க. இந்த தங்கத்தையும் கணக்கெடுக்கிறத கொண்டு வந்துடுவாங்க. இல்லை, மக்கள்கிட்ட இருக்க தங்கத்தை வந்து கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? அது அவன் பாடுபட்டு சேர்த்து வச்சுருப்பான். அவன் தாத்தன் பாட்டன் காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் ஆன் பண்ணி அதெல்லாம் இப்படி அரசாங்கம் எடுத்துட முடியுமா? முடியாது. அதுக்கு தான் அந்த ஒரு ஸ்கீம். நேற்று வரைக்கும் கம்மியாக இருந்தது, இப்போ உயர தொடங்கி இருக்கு. சரி, இதுக்கப்புறமும் குறைய வாய்ப்பு இருக்குமா? இது நீங்கள் 22 கேரட் 2 ரேட் வருது. மார்னிங் ஒரு ரேட், ஈவினிங் ரேட். பட் 24 கேரட் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ட்ரேடில் 4000 ரூபா 5000 ரூபா மினிமம் விதின் ஒரு 1 ஹவரில் 1/2 ஹவரில் டக்குன்னு ஏறுது, டக்குன்னு இறங்குது. நம்ம ஃப்யூச்சருக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன்னா அது தங்கமும் வெள்ளியும் தான். இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள்லாம் வந்து கோல்டை இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ப்ரைஸ்லாம் குறையுதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மை. ஃபெடரல் ரிசர்வில் ஆக்சுவலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணலை, குறைக்கலை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனால் கோல்டு ப்ரைஸ் ஏறவோ குறைவோ வாய்ப்பு இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதனுடைய இம்பேக்ட்டு பட்ஜெட்னால் ஏதாவது இம்பேக்ட் வருமா அப்படின்னா இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒவ்வொரு கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கப்பட்டு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் வரும். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க சார், இந்த இம்போர்ட் டேக்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 6% வந்து கோல்டு ப்ரைஸ்லேயே ஆட் ஆகி தான் நமக்கு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது இதுக்கப்புறம் குறைய வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அது எப்போ வேணால் கொண்டு வரலாம். அந்த இம்போர்ட் டியூட்டி இதை இந்த பட்ஜெட்டில் இல்லை. அது நடுவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நிச்சயமாக அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ மத்திய அரசு வந்து மக்கள்கிட்ட இருக்க கோல்டு வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்கன்ற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா சார்? அது உண்மைதானே? இல்லை, அது அந்தளவுக்கு இன்னும் எதுவும் பில் பாஸ் பண்ணலை. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் அவங்களுக்குமே இருக்குது. எப்படின்னா, ஒரு உபரியாக போய் சேர்ந்திருக்க தங்கம், அதனால் ஒரு வசதி படைத்தவர்கள்ட்டையும் பிளாக் மணியாக போய் அது அடங்கி உட்காந்துருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும். அவங்கள்ட்ட இருக்கிறத அவங்களுடைய நோக்கம் அதுதான். சாமானிய மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை வெளியே கொண்டு வரணும், இல்லை அவங்கள்ட்ட கணக்கு எடுக்கணும் அப்படின்றது கணக்கு இல்லை. ஆனால் அதே டைமில் முதல்ல 2000 ரூபா நோட்டு புழக்கத்தில் இருந்துச்சு. அப்படி 2000 ரூபா நோட்டு இருக்கப்போ ஒருத்தர் ஈஸியாக மேக்ஸிமம் அதாவது ஒரு 5 கோடி ரூபா அப்படின்னா கூட 5 கோடி ரூபாயை ஓரளவுக்கு இது பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி 500 ரூபா நோட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா பணம் அப்படின்னாலே அதுக்கு பெரிய அளவில் வேணும். பாக்ஸ் மாதிரியோ பெரிய சூட்கேஸோ அந்த மாதிரி அதில் அதை கூட ஒழிச்சு வைக்க முடியாது. அதுக்கு சொல்ல வரேன். ஆனால் அந்த 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கத்தை வைக்கணுன்னா இந்த ஜாப் பேக்கெட்டில் போட்டு வச்சிடலாம். 5 கோடி ரூபா தங்கத்தை இன்றைக்கி விலைவாசியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 3.5 கிலோன்றது 3 பார் தான். ஒரு செல்ஃபோன் இந்த செல்ஃபோன் அளவு 3 செல்ஃபோன் எடுத்து நாம் இந்த பேக்கெட்டில் போட்டுட்டோம்னால முடிஞ்சு போச்சு 5 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு தங்கத்தை சில பேர்னால் பெரிய பெரிய பண முதலைகள் கணக்கில் வராத பணத்தை சம்பாரிச்சுட்டு அதை எல்லாமே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட இருந்தலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வரைமுறை திட்டமே தவிர அதுக்கு சாமானிய மக்கள் கலக்கம் அடையணுன்ற அவசியமே கிடையாது.
அது மாதிரி கொண்டு வந்துட்டா நாளைக்கு அதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், இப்போ ஒரு இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. வருமான வரி தாக்கல் செய்கிறதுல நீங்கள் ஏதாவது சரியாக பண்ணலை, அந்த இது இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா 100% அபராத தொகை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மெல்ல மெல்ல கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படி தான் கொண்டு வராங்க. ஜிஎஸ்டியை முதலே இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டினால் நல்ல ஒரு ரெவன்யூ, நல்ல ஒரு விஷயம். அதிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமாவே இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோல்டில் பார்த்திங்கன்னா ஹால்மார்க் ஏற்கனவே இருக்குது. அதில் HUIDன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் அப்போஸ் பண்ண உடனே அடுத்து வர்றச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த தங்கத்தையும் கணக்கெடுக்கிறத கொண்டு வந்துடுவாங்க. சீக்கிரத்திலுமே கொண்டு வந்து வரைமுறை சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, மணி டிமானிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி கோல்டையும் பண்ணுவாங்கன்ற மாதிரி. கண்டிப்பாக நடக்கும், பிற்காலத்தில் நடக்கும், இப்போ உடனே வராது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலேயும் மக்கள் இருக்கிற தெரிவிப்பது அது தப்பும் கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து பிலோ பாவர்ட்டின்றோம், வறுமை கோட்டின் கீழே இருக்குன்றோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் மேலே கணக்கில் காட்டாமலே எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அவங்க கொண்டு வரணும், என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே ஒரு 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 ஸ்கீமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து அதை நாட்டுக்கும் பயன்படுற மாதிரி அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. இது நாள் வரைக்கும் சேமித்த தங்கமே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தங்கம் இருக்குது. நம்ம 1000 தான் சில பேர் பேசுவாங்க, தங்க விலை ஏறி போச்சு, தங்கம் அப்படி இப்படி, இது என்ன முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இந்தியா இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சி, அவங்களுடைய முயற்சி, அது மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து ஃபாரின் போய் ஒழுக்கம் அப்படியோடு இருந்து சேமித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த தங்கம் இருக்கிறது அடுத்த ஒரு புரட்சின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு விஷயம் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துலலாம் தங்கம் உலகத்திலே இல்லாத அளவுக்கு போயிடும். ஒவ்வொரு நாடுமே ரொம்ப இது பண்ணுறது. அப்போ நம்ம மக்கள்கிட்ட இருக்க தங்கமும் அரசாங்கத்தில் இருக்க தங்கமும் எடுத்தோம்னா சும்மா நம்ம தான் வல்லரசு நாடு, இருக்கிறதுலே டாப், இருக்கிறதுலே நம்பர் 1 அப்படின்ற அளவுக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை கணக்கு பாடுன்றப்போ சொல்ல வரேன். இல்லை, மக்கள்கிட்ட இருக்க தங்கத்தை வந்து கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா சார்? அதை எப்படி நம்ம கணக்கெடுப்பு காட்டும் போது நம்ம எப்படி அதை நம்ம தங்கம் நிரூபிக்க முடியும்? அப்படிலாம் அபகரிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை கவர்மெண்ட் எடுக்கிறதுன்னு அது மாதிரி எந்த அரசாங்கமும் செய்யாது. இப்போ இருக்கிற அரசாங்கமும் செய்ய மாட்டாங்க. இது எனக்கு அது தெரியலை. இருந்தாலுமே தெரியலைன்றதை விட அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். என்ன அப்புறம் மக்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும்ல. அது அவன் பாடுபட்டு சேர்த்து வச்சுருப்பான். அவன் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் ஆன் பண்ணி கொடுத்து வந்திருக்கும். அதெல்லாம் இப்படி அரசாங்கம் எடுத்துட முடியுமா? முடியாது. அதுக்கு தான் அந்த ஒரு ஸ்கீம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட இதை நீங்களே முன் வந்து அறிவிப்பு கொடுங்கன்னுவாங்க. புரியுதுங்களா? யார் யார்கிட்டலாம் தங்கம் இருக்கோ உங்களோட இது என்னதுன்னு நீயே டிக்ளேர் பண்ணு, செல்ஃப் டிக்ளரேஷன். அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கவங்க, நடுத்தர வர்க்க மக்கள், மேல்மட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த தன்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத வாலண்டரியாக வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அதை சொல்கிறப்பயே 90% ஓரளவுக்கு எல்லாம் உண்மை வந்துடும். உன்ட்ட 100 பவுன் இருக்கா, 200 பவுன் இருக்கா, 200 பவுன் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு 6 மாதம் டைம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறப்போ உன்ட்ட 300 பவுன் இருந்துச்சுன்னா அது 100 பவுனை நான் வந்து பெனால்ட்டி போட்டுருவேன், இது போட்டுருவேன், அபகரிச்சிடுவேன், அந்த மாதிரியே சொன்னாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும்? எல்லாத்தையும் கொடுத்துருவேன். யார்கிட்டலாம் முதல்ல தங்கம் இருக்குது? எல்லாத்துக்கிட்டையும் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. எவ்வளோ இருக்குது? ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க. 200 பவுனுக்கு மேலே நீ வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் சோர்ஸ் காமின்னுவாங்க. அப்போ 200 பவுனுக்கு மேலே வச்சுருக்கோம்னா யார்? 200 பவுன்னா பெரிய 3 கோடி ரூபா, வெறும் 3 கோடி ரூபாய்க்கு மேலே தங்கமாக வச்சுருக்கேன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை ஹை கிளாஸ், அவங்களுக்கு இந்த டேக்ஸ்ன்னு சொல்லி போடுவான். அதுக்கு நீங்கள் உண்டான விஷயத்தை நீங்கள் முன்னாடி கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் தான் எடுக்க முடியும். ஒரு திருத்தங்கள் வருது அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் பண்ண முடியும். அதனால் சாமானிய மக்கள் பயப்படணுன்ற அவசியமே இருக்காது. கோல்டு ரேட்டை வந்து இப்போ கணிக்கவே முடிய மாட்டேங்குது இல்லையா சார்? நேற்று வரைக்கும் கம்மியாக இருந்தது, இப்போ உயர தொடங்கி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா சார்? இது இதுக்கப்புறமும் குறைய வாய்ப்பு இருக்குமா? இது இப்படியே தான் இருக்குமா? நிச்சயமாக குறையும் கூடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கே வேரியேஷன் அந்த மாதிரி இருக்குது.
காலையில் பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் 22 கேரட் வந்து 2 ரேட் வருது, மார்னிங் ஒரு ரேட் ஈவினிங். பட் 24 கேரட் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ட்ரேடில் ஒரு நாள் ஒன்றுக்கு 500 ரூபா ஏறுது இறங்குது. ஒரு சவரனுக்கு 4000 ரூபா 5000 ரூபா மினிமம். அது வந்து விதின் ஒரு 1 ஹவரில், ½ அன் ஹவரில் டக்குன்னு ஏறுது, டக்குன்னு இறங்குது. இது வியாபாரிகளுக்கே மிகப்பெரிய சவால் அமைஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் சாமானிய மக்கள் வந்து கோல்டு வாங்கலாமா சில்வர் வாங்கலாமான்னு ஒரு யோசனை இருந்தது. ஏன்னா சில்வர் வந்து இப்போ ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா சார்? இப்போ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்யூச்சருக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன்னா அது தங்கமும் வெள்ளியும் தான். இப்போதைக்கு இருக்கிற இதுலேயும் இதை விட்டால் வேறு எதுவுமே அந்தளவுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எதுவும் வரல. அதனால் இப்போ இருக்கிற வந்திருக்க நடைமுறை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மார்ச் 30, 31, 1, 2 வந்து ரேட்டு குறைஞ்சிது பல்வேறு காரணங்களால். இந்த குறைஞ்சதுக்கப்புறம் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சரியான டைம். 425 ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி 280 ரூபா 300 ரூபா வந்துருச்சு. யார் எதிர்பார்த்தா? அந்த அளவுக்கு ஒரு 25% குறைஞ்சிச்சு. ஸோ ஏற்கனவே அந்த ரூட்டில் நம்ம போயிருக்கோம். ஒரு பாதை வந்து போகாத பாதையாக இருந்தால் யோசிக்கலாம். நம்ம இப்போ போன பாதை, அந்த பாதையில் நம்ம போகிறோம் திருப்பியும். அது ஏறுமா ஏறாதா அப்படின்னா நிச்சயமாக அது அதனுடைய வேலையை பர்ஃபார்ம் நல்லா பண்ணும். கண்டிப்பாக விலை ஏறும். அது கொஞ்சம் லாங் டேர்ம். அதனால தான் சொல்கிறது, ஷார்ட் டேர்மை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு 2 மாதத்தில் வேணும், 3 மாதத்தில் வேணும், லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அது ஆன்லைன் ட்ரேடு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வேணும், வெள்ளி வாங்கி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இதில் வரலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்றைக்காக இருந்தாலும் நம்மளுடைய பணம், உங்களுடைய பணம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய பணத்துக்கு என்றைக்குமே அது இது கிடையாது, பாதகம் கிடையாது. நிச்சயமாக சாதகம் இருக்கும், நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும். இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள்லாம் வந்து கோல்டை இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ப்ரைஸ்லாம் குறையுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மை. இந்த பிரச்சனைகள்லாம் வந்தோடனே ஃபெடரல் ரிசர்வில் வந்து ஆக்சுவலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணலை, குறைக்கலை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் எல்லாமே இதாகிடுச்சு. இல்லைன்னா அவங்க குறைச்சிருந்தா கோல்டு ப்ரைஸ் ஹெவியாக இருக்கும். மாறாக வந்து குறைய ஆரம்பித்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் வந்துச்சு. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பீரியடாக எடுத்துகிட்டு அவங்க எல்லாமே தன்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் விற்க வந்தாங்க. அதனால் அதுவும் ஒரு காரணம் விலை இறங்கினதுக்கு. அப்படி இறங்கி டக்குன்னு அவங்களுடைய கணக்கே அப்படி தான். இப்போ ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு லாபத்தை கட் பண்ணிவிடுவாங்க, திருப்பியும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான லாபம், இப்படி தான் அவங்களுடைய ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மணியை. அது அவங்களுடைய வேலைகள் இல்லையா? நம்ம இந்தியர்கள் கிட்ட தான் அதிக கோல்டு இருக்குன்ற சொல்கிற மாதிரி சைனாவில் தான் அதிக வெள்ளி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார்? ஆமாம், உலகத்திலேயே அதிகமாக இந்தியர்கள்ட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது சைனாக்கிட்ட இருக்குது. கோல்டு கூட அடுத்துக்க நம்ம நம்பர் 1 இடம், அவங்க நம்பர் 2 இடத்துல இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 23,000 டன் சைனாக்கிட்ட இருக்குது கோல்டு. அதே மாதிரி வெள்ளியும் அவங்கள்ட்ட நிறைய இருக்குது. ஏன்னா உலகத்தில் உற்பத்தி பண்ணுறதுல ஒரு 13%, 11% 13% வெள்ளியை வந்து சைனா வெட்டி எடுக்கிறாங்க மைன்ஸ்லேருந்து. அந்தளவுக்கு ப்ளஸ் அவங்கள்ட்ட நிறைய இதுவும் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியுடைய ரேட்டு இங்கெல்லாம் இறங்குச்சு, சைனாவில் இறங்கலை. அந்தளவுக்கு அங்கே டிமாண்டு போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டே வெள்ளியும் கோல்டையும் வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எவ்வளோ நாட்கள் வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் சார்? அது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. உண்மையிலே சொல்ல போனால் இப்போ நான் பாட்டு சும்மா சொல்கிறது இல்லை, இவ்வளோ நாளுன்றது யாருக்குமே தெரியாது. 1 லட்ச ரூபாய் கம்மியாக வருமா சார்? அது வேணால் ஓரளவுக்கு சொல்லலாம், அனுமானிதர். 1 லட்சத்துக்கு கம்மின்றது வந்து ரொம்ப கம்மி, வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. நான் கூட 100% வரவே வராது அப்படின்னு அடித்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து திடீர்னு வந்துச்சுன்னு வைங்களேன், ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் சொன்னீங்களே, நீங்களே கேள்வி கேட்பீங்க. அதனால் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா, ஒரு இது திடீர்னு மாற்று உலோகம் கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்? இல்லை இன்னொரு இடத்துல வந்து USGR ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி நாங்கள் ஜியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணி இந்த இடத்துல ஒரு இடத்துல கோல்டு இருக்குதுன்னு எடுத்துட்டோம், அதை வந்து இவ்வளோ நாள்லேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வெளியே கொண்டு வந்துடலாம், சந்தையில் இப்படி வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட இன்றைக்கி உலகத்திலே இருக்கிறதே பார்த்திங்கன்னா 191 டன்னு தான் உலகத்திலே வந்திருக்கு. 1,91,000 டன் தங்கம்.
திடீர்னு ஒரு மைன்ஸில் கண்டுபிடிச்ச இதில் 3 லட்சம் டன்னுக்கு இருக்குது, இதில் ஒரு வருஷத்தில் எடுத்துடலாம் அப்படின்னா என்ன ஆகும்? ரேட் எல்லாம் கம்மி, அப்படியே கிராஷ் ஆகும். அந்த மாதிரி சில அதிசயங்கள் வந்தால் உண்டு, இல்லைன்னா நிச்சயமாக இல்லை. வானத்துலேருந்து ஒரு எரிகள் வந்து விழுகிற மாதிரி எத்தனையோ டன்னு வந்து இங்கே வந்து அந்த மாதிரி வந்தால், இதெல்லாம் இயற்கையின் சீற்றமோ இல்லை எப்படி வேணால் சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி எதாவது வந்தால் உண்டு. கோல்டு வாங்குறவங்க இன்றைக்கே வாங்குறது நல்லது. இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்குமே கோல்டு வந்து ஒரு சேஃபான இது வரைக்கும் 5000-10,000 வருஷத்தில் வேறு எதுவுமே கண்டுபிடிக்கல, வரல. இவ்வளோ நாள் வராததா இப்போ வந்துட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ப்ளஸ் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. உலகமே இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நம்ம போனால் என்ன, அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் தான். ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் உலகத்தில் எல்லாருமே அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு கோல்டை பற்றி ஒரு இது வந்தாச்சு. நம்மளும் அதை பற்றி அதுக்கு பின்னாடி ஜேர்னி பண்ணுறதுல தப்பு கிடையாது. சப்போஸ் டாலரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கும். டாலருடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டோடைய ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம கோல்டை வந்து வாங்குறதே டாலராக நிகராக கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்போது அதனுடைய ரேட்டு கூடிச்சுன்னா நம்ம உள்ளூர் சந்தையில் இந்திய ரூபாயுடைய மதிப்பும் இதாகும்ல. அதனால் தங்கத்தினுடைய விலை உயரும். ரொம்ப நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.